மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க. எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னோடய போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்களா எனக்கு தெரியல. பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புரிமா ப்ளீஸ் கம் அப். தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, ஒன்றும் நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை. இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்தே புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலையே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாரா விடுகாத்தால 3:30 மணிக்கு. அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா. அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு after that it was like we were flying. Just அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார். ரொம்ப இது ஒரு too bad this is. But he said one day ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே இருக்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. he said இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. And with Leela it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்போ வர ஒரு glamorous heroine, there's nothing wrong with that. And டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணுன்னா அவங்களுக்குள்ளே இருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும். அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஷி ஹாஸ் அ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர். அண்ட் அதர்வா, ரவி அண்ட் சேத்தன், சந்தியா, மிருதுல், நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்ரிபடி, தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர். காளி வெங்கட் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல, எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் இண்டெப்டட் டு தெம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோடய கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்கறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் தேர் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா தனியாக நிற்கிறோம், என்ன சொல்கிறாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைமில் நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன்.
ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி ஓட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள், நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.